அந்த உழைக்கும் தொழிலாளிங்க வந்து எம்ஜிஆரை பார்த்தாலே போதும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வெகுமதி வேறு கொடுத்து இவர் சந்தோஷப்படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் ஹோட்டலுக்கு திரும்பி வந்துடுறாரு. தேவரையாவுக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆகிட்டேன்னு கோவத்தில் ஒரு பையனை போட்டு அடிச்சுட்டு எனக்கு காஃபி ஏண்டா லேட்டாக கொடுத்தேன்னு சொல்லி கோவத்தை காமிச்சிட்ருக்காரு. இதை பார்த்த எம்ஜிஆர் அந்த பையனுக்கு தனியாக காசு கொடுத்து 200 கொடுத்து விட்டு, ஐயோ நம்மளால் எந்த பையன் அடி வாங்கிட்டானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த கோபத்துலேயே நைட்டு தூங்கிடுறாரு. காலையில் 5:30 மணிக்கு தான் எழுந்துச்சி பார்க்குறாரு, யாருமே இல்லை ஹோட்டலில். அப்புறம் வந்து கேட்கும்போது எல்லோரும் காலையிலேயே கிளம்பி ஷூட்டிங் போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்கையில் அங்கே ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து நேற்று உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆனதை ஃபுல்லாக நான் இப்போ ஷூட்டிங் எடுத்து சரி பண்ணிட்டேன், சரிதானே ஐயா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தேவர் ஐயா, ஐயோ முருகா, நான் அப்படிலாம் உங்ககிட்ட கோச்சிக்கோனா என்ன இப்படி காலையிலே வந்து ஷூட்டிங்கில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் உடம்பு தாங்குமா அந்த குளிருக்கு, ஐயோ முருகா எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு.